அண்மை செய்தி. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் 20 பேர் தற்பொழுது விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ராமேஸ்வரம் துறைமுகத்தில் இருந்து நவம்பர் 10ஆம் தேதி மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது 20 பேரை விடுதலை செய்து இலங்கை நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதன் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் மதன். விடுதலை செய்யப்பட்ட 20 மீனவர்களும் எப்பொழுது இந்தியா திரும்ப இருக்கிறாங்க? விவரங்கள். அருணேஷ், அதாவது ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து நவம்பர் 10ஆம் தேதி மீன்பிடிப்பதற்கான மீன்பிடி அனுமதி சீட்டு பெற்று சுமார் 500க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றிருந்தனர். இந்நிலையில் நவம்பர் 10ஆம் தேதி மீன்பிடிக்க சென்ற 3 விசைப்படகு மற்றும் 23 மீனவர்களை இலங்கை கடற்படை நெடுந்தீவு பகுதியில் வைத்து எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து 3 விசைப்படகு மற்றும் 23 மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்து இலங்கை ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி மீனவர்களை யாழ்ப்பாணம் சிறையில் அடைத்திருந்தது. இந்நிலையில் இன்று மீனவர்களின் 2வது காவல் நீட்டிப்பு நிறைவடைந்ததை ஒட்டி மீனவர்கள் மீண்டும் இலங்கை ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். வழக்கை விசாரித்த யாழ்ப்பாணம் ஊர்காவல்துறை நீதிமன்ற நீதிபதி நளினி சுபாஸ்கரன் முன்னிலையில் இந்த வழக்கானது இன்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. நீதிபதி எல்லை தாண்டி மீன்பிடித்த குற்றத்திற்காக மீனவர்களை எச்சரித்தார். அதன்பின் மீனவர்கள் 23 பேருக்கும் 6 வருடங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்ட 2 வருட சிறை தண்டனை வழங்கி தீர்ப்பளித்தார். இதில் மேலும் 20 மீனவர்களை மட்டும் விடுதலை செய்யப்படுவதாக தீர்ப்பு தெரிவித்துள்ளார். 23 பேரில் 3 மீனவர்கள் விசைப்படகு ஓட்டுநர்கள் என்பதால் 3 மீனவர்களுக்கு தலா இலங்கை தொகை 4 மில்லியன் ரூபாய் அபராதத்துடன் 6 மாத கால சிறை தண்டனை அனுபவிக்குமாறும் தீர்ப்பளித்துள்ளார். மேலும் அபராத தொகையை மீனவர்கள் கட்ட தவறும் பட்சத்தில் மீண்டும் 3 மாதங்களுக்கு சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் என இலங்கை ஊர்காவல்துறை நீதிமன்ற நீதிபதி நளினி சுபாஸ்கரன் தற்போது உத்தரவு பிறப்பித்துள்ளார். படகோட்டிகள் 3 தவிர்த்து கொண்டு மீதமுள்ள 20 மீனவர்களும் விடுதலை செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து விடுதலை செய்யப்பட்ட 20 மீனவர்களும் இன்னும் ஓரிரு தினங்களில் தாயகம் திரும்புவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து இலங்கை கடற்படை தமிழக மீனவர்களை கைது செய்து வருகிறது. முந்தைய காலகட்டத்தில் மீனவர்கள் சிறைபிடிக்கப்பட்டால் படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டு மீனவர்கள் விடுதலை செய்யப்படுவார்கள். ஆனால் தற்போதைய காலகட்டத்தில் விசைப்படகு உரிமையாளர்கள் மற்றும் படகோட்டிகளுக்கு ஓராண்டு முதல் 3 ஆண்டு காலம் வரை சிறை தண்டனை இலங்கை நீதிமன்றம் வழங்குவது ராமேஸ்வரம் மீனவர்கள் மத்தியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் மீனவர்களின் வாழ்வாதாரம் மற்றும் எதிர்காலமே பாதிப்புக்கு உள்ளாக உள்ளதாக மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். இலங்கை கடற்படையின் கைது நடவடிக்கை காரணமாக ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து ஏராளமான மீனவர்கள் அண்டை மாநிலங்களுக்கு மாற்றுத் தொழிலுக்கு செல்லும் அவலநிலை தொடர்ந்து வருவதாகவும் இதனை கருத்தில் கொண்டு மாநில அரசு மத்திய அரசுடன் வலியுறுத்தி இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்டு இலங்கை சிறையில் வாடும் விசைப்படகு ஓட்டுநர்கள் மற்றும் விசைப்படகு உரிமையாளர்களை விடுதலை செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது ராமேஸ்வரம் மீனவர்களின் பிரதான கோரிக்கையாக உள்ளது. அருணேஷ், விரிவான தகவல்களுக்கு நன்றி மதன்.